பாசன்கிற பாஸ்கரன் கிளைமேக்ஸ் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட்ல வந்து இவ்வளவு தைரியமா ஒரு கோல் அட்டன் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? என்ன மச்சான் 2 பேரும் தண்ணி எடுத்துட்டு உட்கார்றாங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான போல்டான படம் அது. டெலசனும் உங்களுடைய பிரமான்ஸ் வித் விஷாலோட அவனிவன் சொல்லுங்க. அவர் வந்து பிரதர் இவருக்கு, அவர் சொன்னா எல்லாம் இவர் செய்வாரு, இவர் சொன்னா அவர் செய்வாரு. 2 பேரும் ஒன்னா டிசைட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களா எப்பன்னு? எப்படி உங்க பிரமான்ஸ் போயிட்டு இருக்கு அவரோட ரொமான்ஸோட? அப்ப அவர் பில்டிங் கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நடிகர் சங்கத்துக்கு. விஷால் ஆக்சுவலா அந்த படம் அவனிவன் பாத்தீங்கன்னா அவரோட பர்த்டே. ஆக்சுவலா பாலா சார் வந்து அடுத்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சார் கேட்டேன், என்ன சார் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி டபுள் ஹீரோ 2 ஹீரோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். சரி சார் ஓகே, அந்த இதில் அந்த 2 கேரக்டரில் ஏதாவது நான் ஒன்று சூட் ஆகணும்னு கேட்டேன். அப்படியே யோசிச்சார். அப்போ தான் யோசிக்கிறது இப்போ தான் தெரியுது, முடியெல்லாம் கட் பண்ணி கருப்பு பெயிண்ட் அடிச்சு எப்படி இருப்பான்னு யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே யோசிச்சு ஓகேப்பா அப்படின்னாரு. சரி, இன்னொருத்தர் யார் சார்? யாருன்னு தெரியலப்பா, எனக்கு யாரும் தெரியாதப்பா, எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்களே அப்படின்னாரு. சரி சரி, உங்களுக்கு விஷால் ஓகேவா? நான் போய் கேட்குறேன். எனக்கு விஷாலுக்கு தெரியாதப்பா அப்படின்னு. சரி நான் பேசுகிறேன் சார், நான் போய் பேசிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. அன்றைக்கி நைட் வந்து அவரோட பர்த்டே பார்ட்டியில் இந்த மாதிரி பர்த்டே 12 கேக்லாம் கட் பண்ணப்பன்னு சொன்னேன். இந்த மாதிரி பாலா சார் கேட்டார் மீட் பண்ணலாமா? அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக வந்தான். பயங்கர ஹாப்பியாக வந்து சொல்லி ஜாயின் ஆகிட்டான். வந்து ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அந்த டைமில் வந்து பாசங்கிற பாஸ்கரன் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கும்போது இவர் ஃபஸ்ட்டு போய் நடிச்சிட்டு இருக்கிறாரு. மச்சான் நான் போய் என்னோடய போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடுறேன் 1 மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேனி கிளம்பி போயிட்டார். போயிட்டு 1 மந்த்தாக ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி பேசுவான், சூப்பராக செம்மையாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு. இப்போ 1.5 months கழிச்சு நான் போனேன். நான் போய் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். விஷாலை காணோம். என்ன சார் விஷால் அவர் சென்னைக்கு போயிருக்காரு, சின்ன கரெக்ஷன் அப்படின்னாரு. ஃபோன் அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்தான். என்ன மச்சான் என்ன கரெக்ஷன் போயிருக்கேன் அப்படின்னு. இல்லை நடிச்சுட்டே இருக்கும்போது 1.5 கண்ணு வச்சேன், இந்த 1.5 கண்ணு நல்லாயிருக்கு, சென்னைக்கு போயிட்டு கொஞ்சம் பல்லு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு அப்படின்னாரு. சரி 1.5 கண்ணு பல்லு வச்சுட்டு வந்து பல்லு எல்லாம் வச்சு 1.5 கண்ணு வச்சுட்டேன். அப்போ 1.5 மாதம் நீ நடிச்சது என்னடா ஆச்சு அப்படின்னு. அட பாய், 1.5 மாதம் நடிச்சது வேஸ்ட்டாக போச்சு. அப்போ தான் அவன் டென்ஷன் ஆக ஆரம்பித்தான். ஏன்னா 1.5 கண்ணு வச்சுட்டு நடிக்கிறது இஸ் எ மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஏன்னா இஃப் யூ ட்ரை டு கீப் இட் ஸ்பின் ஃபார் ஈவன் 10 seconds your head will start spinning. அதுவும் பாலா சார் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எங்கேயோ லாங் ஷாட் வச்சா கூட 1.5 கண்ணு இருக்கான்னு பார்ப்பாரு அங்கேருந்து. ஸோ என்ன ஆகுதுன்னா he started losing his balance. அந்த ஒரு ஹெட்டில் வந்து பயங்கர ஹெட் ஏக்கு, பயங்கரமாக சஃபரான், வாமிட் எடுப்பான். அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து முடியை கட் பண்ணி விட்டார் ஃபுல்லாக. இப்போ நான் யோசிச்சேன், நல்ல வேலை இன்னொரு பிரதருக்கு இன்னொரு கண்ணு வந்து 1.5 கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் விட்டதுனால நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ பட் ஏன்னா ஹோல் ஃபில்ம் ஆஸ் அன் கோ ஆக்டர் ஐ குட் சி சம்படி புட்டிங் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டான்ஸ் ஆடி இருப்பார். அந்த 1.5 கண்ணு வச்சுக்கிட்டு அந்த அதுவும் அந்த டைமில் செம்ம வெயில். அரௌண்ட் 15 days they took the shot and every shot பார்த்தீங்கன்னா ஃபுல் பிஜிஎம் எடுப்பார், இல்லைன்னா லிரிக்ஸ் ஒரு 10 லைன் எடுப்பார். So he really worked his ass out for that film. I was very very happy to see somebody could go so much for the film. சூர்யா சார் வர சீன்லாம் வந்து நிறைய இதெல்லாம் நடிச்சு காட்டுறது, நவரச சீன்லாம் சொல்லி I think he really worked very hard for that film. And as a friend I could be there for him, support பண்ணி. அவன் வந்து இப்போ நைட்லாம் ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான், தலைவலின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் டு ஒர்க் லைக் தட் ஃபார் எ ஃபில்ம். உங்களுடைய அடுத்த ஃப்ரெண்ட் வந்து மாதவன், அவரோட சேர்ந்து வேட்டை. எப்படி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் கமர்ஷியல் படம், அது வந்து சடனாக உங்களை வேற மாதிரி கொண்டு வந்தது அந்த படம்? ஆக்ஷன் பேக்டா அந்த மாதிரி பார்த்ததே இல்லை உங்களை, ஒரு பிக் ஹீரோ ஆக்ஷன் இதுவா? அந்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சா இந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? லிங்குசாமி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் என்டர்டெய்னர் பண்ணுவார். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா தம்பி வந்து மறைமுகமாக அண்ணனுக்கு பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு அந்த வில்லன் வந்து சொல்லுவான், அப்படி அவனுக்கு தம்பி இருக்கான, அவன் தம்பியாக கத்துறா அப்படின்வாங்க. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா வெரி வெரி கேட்சி. இப்போ அவர் சண்டைக்கோழியில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஃபோனில் பேசின மாதிரி அவரை நீங்கள் ஐயோ எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்தது. So some films when you hear
you know it is working and you like the whole concept. So அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா nothing is forced. அந்த ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும் அந்த ஆக்ஷனுக்கு. எல்லா ஒரு 3-4 ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். சும்மா ஓகே இப்போ ஹீரோயின் மேலே ரவுடி பசங்க கை வச்சுட்டாங்க, தங்கச்சி மேலே கை வச்சுட்டாங்க அப்படின்னு இல்லாமல் there must be a reason for a fight. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபைட்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஓப்பனிங் ஃபைட் நிற்கிறாம இல்லாமல், பிகாஸ் இட்ஸ் போரிங். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஓகே ஒரு 10 படம் பார்க்கலாம், 20 படம் பார்க்கலாம், 30 படம் பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் வந்து ரீசனே இல்லாமல் ஃபைட்லாம் வச்சிங்கன்னா people will start hating it. They know okay it's going to last for another hideous 5 minutes and it's the same thing. இப்போ அதே தான் இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து VSOP படம் பண்ணுறேன். ஸோ songs பார்த்தீங்கன்னா I don't have 5 songs in the film. I have around 3 or 4 songs in the film. It's because purposefully நம்ம வந்து ஃபைட்டு சாங் எல்லாம் வைக்காம whether it is necessary I have kept it. So ஏன்னா people want to see the substance rather than seeing the song or something interesting in the song. Why Shankar sir is doing so much of பயங்கர பிரம்மாண்டமா சாங் பண்றாருன்னா at least people should sit and see. ஏன்னா எல்லா டைப் சாங்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சின்ன எலிமெண்ட், இப்போ வந்து டண்டனாக்கா தங்கா மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணும்போது யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் டு see the song. Regular songs nobody want to see. So you make sure that you have some element in whatever song or fight you are doing. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது டைரக்டருக்கு வந்து ராஜா ராணியில் சான்ஸ் கொடுத்தீங்க அட்லியில். முதல்ல நீங்கள் புஷ்கர் காயத்ரி அது பிறகு எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் கொஞ்சம் நடுவில் பெரிய பெரிய டைரக்டரோட பண்ணிட்டு இருந்தீங்க. வாட் மேட் யூ டு டூ ஃபிலிம் ஃபார் அ நியூ டைரக்டர்? இவன் சங்கர் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் சங்கர் சாரோட, பட் அட்லின்றவர் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இன்னைக்கு அட்லி எடுத்து விஜய் படமே பண்ண போயிட்டாரு. ஸோ எப்படி அவரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க? எப்படி அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலாக அந்த படம் வந்து என்கிட்ட வந்து அவர் சொல்ல வரும்போதே he had a doubt whether I'll do the film or not. ஏன்னா அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 45 மினிட்ஸ் நான் இருக்க மாட்டேன். ஸோ கதை சொல்லும்போது பண்ண மாட்டேன்ற ஒரு லாஜிக்கில் தான் வந்தான் ஆக்சுவலி. சரி நீ ஆக்சுவலி ஐ ஹர்ட் இட் ஃபார் சம்படி, மை குட் ஃப்ரெண்ட் ஷண்முகம். he wanted to produce the film, so he said he had a good script and he want to see நீ கேளுங்க, கேட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், இட்ஸ் எ ஸ்மால் ஃபில்ம் இஸ் பிளானிங் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா ஐ ரியலி லைக்ட் இட். ஏன்னா வாட் ஐ லைக் த ஹோல் ஃபிலிம் வாஸ் த ஹோல் ஃபர்ஸ்ட் திங் வாஸ் லைக் பிடிக்காம 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். there will not be any reason. சில பேர் வந்து அவனோட லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், அவளோட லவ் ஃபெயிலியராக இருக்கலாம். you get married but the lot of fight happening for no reason, just that they got married at the wrong time. அவங்க டைம் சரியில்லை, அவங்க they are not willing to get married, he was not willing to get married. And second thing was that the whole feel of the film and the emotion of the film was very interesting. It's usual emotion and whatever he had, like Madras Patnam, I would say the writing of this film was very good. நீங்கள் படம் ராஜாராணி பார்த்தீங்கன்னா அதே சீன் வந்து ஒரு 1000 படத்தில் வந்திருக்கும், பட் த ரைட்டிங் அண்ட் த மேக்கிங் ஆஃப் த ஃபில்ம் வாஸ் வெரி ஃப்ரெஷ். ஸோ தட் மேட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபில்ம். ஸோ வென் how I assumed when he was telling me the script, அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அதே மாடுலேஷனோட அதே ஃபீலோட எக்ஸ்பிரஸ் பண்ணார். ஸோ தட் வாஸ் எ பிக் அட்வான்டேஜ் ஃபார் டைரக்டர்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு சீன் சொல்லும்போது கன்வின்சிங்காக இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருக்கும்போது யூ கேன் see the picture. நம்ம வந்து விஷயம் ஒரு கதை கேட்கும்போது யாராவது ஏதாவது சொல்லும்போது we will have a visual running in your head. ஸோ பொதுவாக நம்ம ஒரு கதை சொல்லும்போது நம்ம வந்து அந்த கேரக்டரில் அவன் சொல்கிற அந்த சீன் வந்து it will be keep capturing in your mind without your knowledge or சப்கான்ஷியஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொன்னான். அந்த டயலாக்ஸோட ப்ரிப்பேர்டாக அப்படி சொன்னான். சொல்லும்போது யூ நியூ இட், ஓகே திஸ் இஸ் குட், டெஃபினெட்லி கோயிங் டு ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கருப்பாக அந்த இருக்கிற கேரக்டரை அவன் படத்தில் எப்படி பேசுவானோ அப்படியே பேசியிருப்பான். அந்த ஜாப்பனீஸ்காரன் எப்படியே பேசுவானோ அப்படியே பேசி காமிச்சான். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நியூ இஸ் காட் த ஸ்டஃப் அண்ட் ஹி வில் டெஃபினெட்லி பி பிக் அண்ட் ஹி வில் டூ திஸ் ஃபில்ம். ஸோ ஐ செட் ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட், சார் நான் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தேன் இல்லை 45 மினிட்ஸ் இட்ஸ் ஓகே. At least somebody is there who has got a beautiful love story there on the register marriage பண்ற story. That superb love story.
Even if I'm not there, it will definitely hold. So I don't have to be there as long it is work. So I was very happy. That's how the project started. உங்க கான்ஃபிடன்ஸ்க்கு வந்து ஆரம்பம் ஒரு உதாரணம். ஆரம்பம் வந்து ஒரு அஜித் சார் இருக்காரு, பிளஸ் வந்து ராணா இருக்காங்க, நயன்தாரா, இவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த படத்துல எனக்கு ஒரு ரோல் வரும், ஆனா அதுல நான் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க. கடைசியில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னது என்னன்னா, யூ ஸ்கோர்ட் வெரி ஸ்ட்ராங்லி வித் யுவர் வேக்கி கேரக்டர், வெரி ஃபன்னியா இருந்தது, அண்ட் த வே யூ டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் திஸ். அந்த மாதிரி ஒரு ரோல்ல இந்த போர்ஷன் தானே போகிறோம், நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்ததா? முதல்ல எடுத்தோன்னே இருந்ததா அது? ஆரம்பம் வந்து இட்ஸ் பியூர் விஷ்ணுவர்தன் தான். He called me and he said he's doing a film with Ajit sir and his character for you. I said okay, then we'll do it. So that's how it started. So we started, then he started telling me அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்லாம் அசம்பிள் பண்ணிட்டு I was shooting for some other film. I was shooting for இரண்டாம் உலகம் in Georgia. So he called me and he said okay, I've done everything ready, you come to Chennai, we'll start shooting. ஸோ யூஸ்வலி ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அவர் ஃபார் ஹிஸ் ஓன் ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு சொன்னார், இந்த மாதிரி கேரக்டரு ஐம் நாட் கீப்பிங் யூ அஸ் எனிமீஸ். ஏன்னா யூஸ்வலாக இருக்கும், நீ அஜித் சார் சண்டை போடுறது வந்து தட்ஸ் வாட் வில் பீப்புள் எக்ஸ்பெக்ட். நீ வந்து ஒரு வில்லன் கேரக்டர், அவர் வந்து ஒன்று அப்படி இருக்கும். பட் ஐம் நாட் கீப்பிங் தட். ஐ வாண்ட் டு டேக் யூ அலாங் வித் ஹிம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காட்டுவோம். இனிஷியலாக வந்து நீ கொஞ்சம் எகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு we will take it forward till the interval block, then after that we'll work together. Abdina he had the mind, the whole, this is the skeleton what he had before he had the entire script. This is exact skeleton he had in mind. Adhe madri and the gunda irukra Arjun madri, he wanted to create something very funny and very something interesting what is not done before, what I have not done before. So and the madri chinna element and all he has. See, when you making a big film like Arambam, where with Ajit sir, it's all commercial. You cannot make something that is like very sensible. No, I mean sensible in the sense very story driven or very serious or anything, because it has to serve to so many people, his fans, is the budget of the film, the expectation of the film, everything. The billa ku appuram vandu join panna, billa nu appuram join panna nera billa dhaan edirpaapa, the action style ellame. So he had to blend, he has to balance everything together for that film. So which I think he did it beautifully. இரண்டாம் உலகத்துக்காக நீங்க பண்ண உழைப்பு வந்து நான் பார்த்த வரையும் நான் கடவுள் பிறகு பண்ண உழைப்பு மிக பிரம்மாண்டமான ஒரு உழைப்பு. யூ புட் ஆன் 6 பேக் பண்ணீங்க, ஹெவி வெயிட் பாடி எல்லாம் இது பண்ணீங்க. கடைசியில் அந்த படம் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்காத போது நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டீங்க? See, like I said, அந்த படம் பார்த்தீங்கன்னா the budget failed, big time the budget failed. Second thing is that அந்த படம் செல்வா சார் வந்து எனக்கு சொல்லும்போது, when he told me the nod of the film is something like நீ ஒருத்தரை வந்து சீரியஸாக உண்மையாக ரொம்ப ட்ரூவாக நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா, லவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க இறந்து போனால் அதே லைஃப்பில் யூ வில் மீட் த சேம் பர்சன், விச் இஸ் இட்ஸ் எ நியூ நாட். ஏன்னா ஒருத்தர் இறந்து போனான்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கள திரும்ப பார்க்க முடியாது. பட் இவரோட கான்செப்ட்னா இறந்து போனாலும் ஈவன் இஃப் யூ லூஸ் தட் பர்சன், அதே லைஃப்பில் நீங்கள் அதே பர்சனை பார்ப்பீங்க அப்படின்ற கான்செப்டில் தான் யூ ஸ்டார்ட் த ஃபில்ம். ஸோ பட் ஐ திங்க் the whole screenplay of the film after the whole thing was made got little confused, and the whole second world was not very well received. So it's all lessons, you know, when you are trying with something very experimental out of the box, it has to connect with the audience. It can't just be alienated. Suddenly is trying to say something like that. So நம்ம வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குற மாதிரி, but they have kind of budget, they have 500 crores 600 crores to make that film, like Avatar or whatever they have. But this kind of thing people has to believe and see. நம்ம என்ன சொல்றோம்னா, அதான் ஆடியன்ஸ் வந்து நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்கல்ல, அவங்க ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்காங்களா, இதில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. பட் அது கிடையாது. என்ன, when you're doing a Tamil film, it's a Tamil origin, so they expect you to make something that's relevant to whatever is happening, or something that is slightly away, which is understandable. So you cannot say வந்து இங்கிலீஷில் படத்துலாம் பார்த்துட்டாங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து you cannot blame the audience. And when you make a film like that, the budget is big, so it has to cater to every center, A, B and C, then only that will work. So you have to keep all that in mind and write the script. Good lesson. தெரியுதா எல்லாருக்கும்? பர்டிகுலராக டைரக்ஷன் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியுது இல்லை? அவ்வளோ அந்த படத்தோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர் வந்து பட்ஜெட்.
அந்த படத்துடைய பிரசன்டேஷன் வந்து எப்படி கனெக்ட் ஆகல ஆடியன்ஸோட அப்படின்னு எவ்வளவு ஓப்பனா சொல்லியிருந்தாரு. மீகமன் வந்து ஒரு பிரமாதமான படம், ரொம்ப அற்புதமான ஆக்ஷன் பேக் படம். அது டைட்டில்னால மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது இல்லைன்னா பெருசா போக வேண்டிய ஒரு படம் அது என்ன இதுல மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருந்தது, அமேசிங் ஃபைட் சீக்வன்சஸ் இருந்தது, பட் இட் didn't become a very large hit. எங்க மிஸ் ஆச்சுன்னு நீங்க நினைச்சீங்க ஒரு ஆக்டரா? Megaman, I think, is one of my best film. I would definitely say it. And அந்த படத்துல பாத்தீங்கன்னா nothing unnecessary is there in the film. Very little love track. The action எல்லாம் பாத்தீங்கன்னா what was required for the film, it's there. அவ்வளோ ஸ்டைலிஷாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி டீட்டெயில் ஆஃப் தட் ஃபில்ம் இஸ் வெரி மெட்டிகுலஸ்லி ரிட்டன். இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கர இன்டென்ஸாக ஸ்கெச் பண்ணியிருப்பாரு. அது ஹோல் மூட் ஆஃப் த ஃபில்ம், த என்டையர் ஃபில்ம் வந்து ஒரு மூடில் தான் இருக்கும். அந்த ஒரு எப்படி அந்த வந்து ஜோதி கேரக்டர் வந்து இவன் பிடிக்க போகிறான் எப்படி, ஸோ சின்ன 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 லூப் ஹோல்ஸ்லாம் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக பயங்கர டைட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ இப்போ அதை லைக் ஐ செட், but you need to ease out at certain portions of the film. You know, it's going in one tone and it's always there and things like that. So the title, the release time, maybe the causes of the didn't do that well. But when you look at the other picture of it, it's one tone. It's one tone and it's but it's a good tone. I personally like that kind of a film. But when it goes to larger masses, they want something else. So you have to integrate with something else, and you have to some portion where it is more relaxing, some portion where it is more funny, or some portion where it is more colorful, something like that. A small break you need in the film. If you are making a one tone film, then it has to be a very small budget film. Like if you see Kakamute, it's one tone, and you see it is only required at that, but it became a big hit. So when you're making mass film or a big heroes film, then you have to mix little bit here. That doesn't mean that you have to make the usual stuff. And the song, fight, போட்டு தேரலாமா காமெடி ஒரு காமெடி அப்படி இல்லாமல் something within the script, something with more lighter in the script, something more relaxing, something more refreshing in the script. எல்லாருக்கும் புரியுதா ஒன் டோன்ல ஒரு படம் பண்ணும்போது இருக்கிற சேலஞ்ச்? அதாவது ஒரு இன்டென்ஸா ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுன்னா, யூ லூஸ் அவுட் சடன் ஆடியன்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். அந்த படத்துல வந்து என்டர்டெயின்மெண்ட் ஸ்கோப் இல்லாம ஒரே ஒன் டோன்லயே போயிட்டே இருந்தபோது ஆடியன்ஸ்க்கு ரிலாக்ஸேஷனே இல்லை. அதனால அந்த படம் வந்து கொஞ்சம் டிஸ்எங்கேஜ் ஆச்சு ஆடியன்ஸ். ஏன்னா ஃபீலிங் டயர்ட், ஒரு ஸ்டேஜ் பிறகு ரொம்ப டோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. புறம்போக்கு படம் பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு பெரிய பிரைஸ் வந்த படம் வந்து ரொம்ப அதாவது ஒரு மதராஸ் பட்டினம், நான் கடவுள் மாதிரி உங்க ஆக்டிங்காக கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உங்களுக்கு வந்து படம் முடிஞ்சோன்னு மீடியாலாம் கால் பண்ணி உங்களோட ஆக்டிங் பத்தி பேசினாங்க. ஹவு மச் யூ ஃபெல்ட் ஹாப்பி அபவுட் பீயிங் அ பார்ட் ஆஃப் அ மல்டி ஸ்டார் மாதிரி ஒரு படம்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க அந்த படத்தை, தே ஆல் லவ் தி ஃபிலிம். தே செட் இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல, ஆரியா வந்து செத்துப்பட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. நிறைய பேர் நாங்கள் வந்து சர்வே பண்ணும்போது என்ன சொன்னாங்க, ஐயோ ஆரியா செத்து போனதான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கேட்டோம், வேற என்ன கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தீங்க? இல்லை சார், வேற கிளைமேக்ஸும் இல்லை அதுக்கு அப்படின்னு. இட்ஸ் லைக் அ வெரி ஸ்டிக்கி சிச்சுவேஷன். அந்த மாதிரி ஹவ் யூ ஃபெல்ட் அபவுட் தட் ஒர்க்கிங் இன் தட் ஃபிலிம்? See, புறம்போக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட் ஜனாசாஸ் விஷன், அந்த கம்யூனிஸ்ட் லீடர். ஸோ பட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா 3 கேரக்டர்ஸ், நான், ஷாம், விஜய் சேதுபதி. என்னன்னா ஷூட்டிங் டைம்ல வி நியூ திஸ் இஸ் த ஃபில்ம், திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ரெப்ரசன்ட் அண்ட் வி ஹேவ் டு டூ அவர் ஓன் கேரக்டர். ஏன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், தே ஹேவ் நோ ரிசம்பிளன்ஸ். இப்போ என்னோட பாடி லாங்குவேஜ் வந்து ஷாம் கிடையாது, ஷாமோட பாடி லாங்குவேஜ் வந்து சேதுபதி கிடையாது. அண்ட் 3 பேர் இருக்கிற சீன் பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து வேறு வேறு பாடி லாங்குவேஜில் இருக்காம வி ஆல் கோஆர்டினேட்டட் வாட் டு டூ. ஏன்னா நடிக்கும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ டாக், நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், நீங்கள் இப்படி பண்ணால் நம்ம இப்படி ரிசீவ் பண்ணிக்கலாமா, இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை நான் இப்படி பண்ணட்டுமா, உங்களுக்கு இது ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு டிஸ்கஸ் எ லாட். இப்போ வந்து சர்ப்ரைஸாக வந்து சீனில் வந்து பண்ண முடியாது, நம்ம ஸ்பான்டேனியஸாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹாவ் டு choreograph the whole scene, especially when you have multiple artists. You have to choreograph what you are going to do, where you are going to sit, what you are going to leave, whether you are going to இப்படி பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பண்ணி பார்க்கணும். டைரக்டர் வந்து ஒன்றும் மைண்டில் இருக்கும், இப்படி ஒரு இந்த இடத்துல தான் சீன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அன் ஆக்டர் யூ கேன் இன்னோவேட். ஒரு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக, கொஞ்சம் ஒரு
ஏதாவது பண்ணி வேறு எதாவது கிடைக்குதா, இல்லை இவர் இது பண்ண சொல்லி வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது வருதா அப்படின்னு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது தான் வந்து யூ கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட். பிளைண்டாக வந்து சீன் பேப்பர் படித்து டயலாக் மட்டும் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா இட் வில் பி வெரி ஃப்ளாட். ஸோ எஸ்பெஷலி வென் ஃபிலிம்ஸ் லைக் புறம்போக்கு and all, we'll have to do something. Otherwise it will be like talking to the camera. சும்மா உட்காந்துட்டு நம்ம டயலாக் பேப்பர் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜனா சார் he gave us a freedom. சில டேரக்டர்ஸ் வந்து இல்லை நீங்கள் இதுதான் பண்ணுங்க அதுதான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கர இதாக இருப்பாங்க. பட் ஜனா சார் he likes to give the artist வந்து அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ we like to choreograph the whole thing. He'll also help us and அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு ஃபிலிம் தான் புறம்போக்கு. ஸோ ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணது கிடையாது, அந்த பாலுசாமின்ற கேரக்டர். ஸோ வாட் எவர் விஷன் ஐ ஹேட் இன் மை மைண்ட் அண்ட் வாட் ஹீ ஹேட், ஐ வாஸ் ஏபிள் டு போர்ட்ரே இட் வெரி வெல். ஸோ தட்ஸ் வை ஐ காட் லாட் ஆஃப் அப்ரிஷியேஷன். இப்போ வரப்போற 2 படம் ரெண்டுமே என்டர்டெய்னர் மாதிரி ஒரு படம். வாட் இஸ் இட் ஆடியன்ஸ் கேன் எக்ஸ்பெக்ட்? இங்க இருக்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியும் சரி, வாட் இஸ் இட் தே கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யட்சன் as well as from VSOP? என்ன சொல்லுவீங்க நீங்க? VSOPன்றது ஆக்சுவலாக வந்து வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க, நீங்கள் தப்பு ஒன்றா ஸோ தப்பு எடுக்கக்கூடாது. பட் த ஹோல் லைக் ஃபார் ஃபில்ம் டைட்டில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிகாஸ் தேர் கோயிங் டு ரெக்கக்னைஸ் யுவர் ப்ராஜெக்ட் ஒன்லி வித் டைட்டில். ஆர்யா சந்தானன்னா 5 படம் ஞாபகத்துக்கு வரும், நிறைய படம் பண்ணியிருக்கோம். பட் VSOPன்ற வந்து இட்ஸ் எ வெரி வை வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க டைட்டில் வச்சுன்னு கேவலமாக துப்பிருப்பீங்க. ஸோ பட் த திங் இஸ் தட் VSOP அப்படின்றது வந்து இட்ஸ் தி வேர்ட் இன் யங்ஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வாசும் சரவணன் ஒன்றா படித்தவங்க பிடிச்சோம், இதுதான் ஃபேக்ட். வாசும் சரவணன் ஒன்றா பிடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம VSOP பிடிக்கல, VSOPக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எழுதணும். ஸோ he wanted a type, ராஜேஷ் வந்து he wanted a very catchy title. இப்போ பார்த்தீங்கன்னா SMS-ன்னு வச்சாரு, பாஸ்ன்னு வச்சுன்னு ஓகே. ஸோ he wanted a catchy title and he felt this was good. ஏன்னா போன படம் வந்து அவர் வந்து ஆல் நாள் அழகராஜா வந்து சரக்கே இல்லாமல் படம் எடுத்ததுனால பயங்கர அப்செட் ஆகிட்டார். ஸோ இந்த வாட்டி சொல்ல சரக்கு வச்சு தான் படம் எடுப்பேன், சரக்கு இல்லாமல் படத்தை பெரிய பிரச்சனை ஓட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அவன் வந்து இனிமேல் நான் வந்து சரக்கெல்லாம் இல்லாமல் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல் இன் ஆல் அழகராஜா எடுத்தான். பட் he realized without சரக்கு is nothing. ஸோ VSOP வந்து நேரம் வச்சுட்டான். சொன்னேன் போச்சா இந்த படத்தை தான் நீ ஃபுல் சரக்கு வச்சிருக்கிற, இது ஓடலன்னு அப்புறம் நீ என்ன ஆகுன்னு தெரில. ஸோ பட் hopefully the movie VSOP will be like an extension of Bhaskar Bhaskar. It's a complete entertainer. From the first scene to the last scene, you can expect entertainment only. And it is not like a stand-up comedy. What I like about Rajesh is சும்மா பஞ்ச் டைலாக்காக இல்லாமல் சும்மா காமெடியான்னு இல்லாமல் he'll have a thin line, underlined line which is very nice and that runs through the whole film. இப்போ பாஸ்கர் பாஸ்கர்னு பார்த்தீங்கன்னா 2 பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு ஒரு ஃபேமிலி, வெட்டாக இருப்பான். அப்போ சிஸ்டருக்கு பிரதருக்கு கல்யாணம் ஆகிடும். ஸோ he will want to get married to the girls சிஸ்டரை கல்யாணம் பண்ண ஆசைப்படுவான். அவன் வீட்டிலேருந்து துரத்தி ஒன்றுமே லாய்க்கில் வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருவாங்க. ஸோ தென் he'll challenge himself saying that wait, I'll come back with a lot of money, get my sister married. So he'll come back, how he is going to win that challenge, அதுக்கு ஒரு ட்விட்டரில் ஒன்று ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ட்விட்டரில் பெருசாக ஹிட் ஆகி பயங்கரமாக இதாகிடுவான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி. ஸோ திஸ் இஸ் த லைன் ஹியர். பட் அது வந்து இட்ஸ் எ ஹிடன் லைன் விச் வில் கீப் கம்மிங் அவுட் வென் எவர் இட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ அது ஒரு பெரிய ஸ்டோரி லைனாக இல்லாமல் he runs through the whole film in a very satirical manner. அந்த காமெடியில் உள்ள போயிட்டே இருக்கும், பட் அண்டர்லைனாக அந்த ஸ்டோரியும் போயிட்டுருக்கும். ஸோ that's it's a brilliant writing, I would say. ஏன்னா if you ask anybody, all the directors in industry, they all envy Rajesh because of his writing, because of his comedy. And he is not a எப்படி சொல்கிற ஒரு ரொம்ப வைல்டான பர்சனும் கிடையாது. இஸ் a very soft spoken guy. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டிரைவர்லாம் பாஸ்கர் பாஸ்கரன் படம் பார்த்துட்டு நான் அவர் கூட காரில் வந்துட்டு இருந்தேன். இப்போ டிரைவர் திரும்பி அவர்கிட்ட சார் நீங்கள் பார்க்கும்போது காமெடியே பேச மாட்டீங்க, படத்தில் இவ்வளோ காமெடி பண்ணுறீங்க அப்படின்றாரு. So as a person, he is not who is like very funny or anything, but I know how funny he is, but he doesn't like open up and talk and பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருப்பா, அப்படி கிடையாது. So his writing skill is very strong. His the whole timing, the how he
சும்மா பஞ்சான்னு இல்லாமல் scene comedy எழுதுறது வந்து it's more difficult. The situation what he creates within the scene and the lines for it is very 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 anyway ராஜேஷ் படம் பார்த்தீங்கன்னா புது புது பயங்கரமான வேர்ட்ஸ் நார்மல் வா மச்சான் வாடா அதே தூக்குடா அந்த மாதிரி ஸ்மால் வாட் டே டு டே வேர்ட்ஸ் தட் யூஸ் இஸ் வாட் இஸ் ரைட்ஸ் டயலாக். ஸோ புதுசாக பயங்கர ட்ராமேட்டிக்காக பயங்கர காமெடி அந்த மாதிரி இல்லாமல் வெரி நார்மல் டயலாக்ஸ் பட் புட் இன் அ வெரி நைஸ் வே. ஸோ விஎஸ்ஓபி ஆன் தட் லைன்ஸ் இந்த ரெண்டு விஎஸ்ஓபி மெயின் வந்து ரெண்டு பசங்க ஒன்றா படித்தாங்க சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக ஒன்றா படித்து வளர்ந்த பசங்க தான். அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது. அண்ட் வி ஹவ் டேக்கன் த காமன் ப்ராப்ளம் வாட்ஸ் ஹேப்பனிங் நவ் இஸ் அந்த பொண்டாட்டி தொல்லைங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தொல்லைங்க. ஸோ அந்த இது வச்சுட்டு தான் ஹி ஹஸ் கெப்ட் த ஹோல் ஃபில்ம். ஸோ அநேகமாக படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிடுன்னு நினைக்கிறேன். HN வந்து இட்ஸ் ஏ கம்ப்ளீட் மேட் விஷ்ணு ஃபில்ம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஷ்ணுகிட்ட ஒரு எனர்ஜி இருக்கும் எப்போவுமே. அறிந்தும் அறியாமல் பார்த்தீங்கன்னா இப்போ HN பார்த்தீங்கன்னா ஒரு அறிந்தும் அறியாமலும் பட்டியலும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலில் தான் இருக்கும். இஸ் காட் இஸ் மேட் எனர்ஜி, இஸ் பேஷன் ஃபார் மியூசிக் அண்ட் இஸ் பேஷன் ஃபார் ஆக்ஷன் எல்லாம் வந்து இட்ஸ் ட்ரெமெண்டஸ். இந்த HM whole film, I think after Sevam, I think this is the best album of Yuvan, what Vishnu and Yuvan has given. It will be out in the market very soon. I personally like this album a lot and music is worked very great. Now சில directorsக்கு வந்து music sense இருக்கும். அது வந்து maybe it's not because that you can go and learn somewhere. You have to have it in you. அந்த ஒரு மியூசிக் சென்ஸ் அந்த மியூசிக் ஃபீல் இல்லைன்னா நிறைய மியூசிக் கேட்டு வரலாம் சில பேருக்கு, சில பேர் போய் கற்றுக்கலாம். இல்லைன்னா ஐ டோன்ட் நோ மேபி ஐ எம் நாட் எ குட் மியூசிக் லவர். ஸோ ஓவர் தேர் யூ கேன் ஆஸ்க் தெம். ஏன்னா எனக்கும் பாட்டுக்கெல்லாம் ரொம்ப இது கிடையாது. பட் ஒரு சாங் கேட்கும்போது ஓ இது நல்லா இருக்கு அவ்வளோதான் நான் சொல்ல தவிர ஓ இந்த மியூசிக் இந்த டியூன் நல்லா இருக்கும் இது டியூனை போட்டு அப்புறமா சாங் வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ பட் ஆஸ் எ டெக்னீஷியன் யூ ஹாவ் டு நோ இட் பிகாஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் டியூன் போடும்போது வந்து சும்மா இப்போ பியானோலாம் வாசிப்பேன். விஷ்ணுலாம் வந்து நிறைய ஸ்க்ராட்ச் காமிப்பான். இந்த மாதிரி மச்சான் இந்த ஒரு டியூன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு காமிப்பான். ஒன்றுமே இருக்காது. என்னடா இது செம்ம டியூன் மச்சான் இது என்னடா நீ அப்படின்னா. ஸோ ஹீ இஸ் காட் தட் சென்ஸ் யூனோ தட் மியூசிக் சென்ஸ். திஸ் இஸ் குட், இஸ் காட் எ நைஸ் ரிதம், திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிட் சாங். அந்த ஒரு சென்ஸ் இஸ் காட் இட். அண்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ் தட் யூ சி டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இவருக்கு வந்து தெர் நாட் பி எனி டல் மூமெண்ட்ஸ் இந்த ஃபிலிம். ஈவன் ஒரு சோகமான சீன்னால ஏதாவது ஒரு எனர்ஜி வச்சுருப்பான். ஒரு எனர்ஜி இருக்கிற சீனில் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று வச்சுருப்பான். இப்போ சர்வத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சாங் கேட்குற மாதிரி வச்சுருப்பான். ஸோ இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் லைக் அறிந்தும் அந்த குட்டி கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஸோ த ஹோல் எனர்ஜி அந்த ஒரு ஸ்டைலு அண்ட் மெயின் திங் ஸ்டைல் இஸ் வெரி குட் வித் மேக்கிங். நீங்கள் வந்து 10 crores கொடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து 20 crores மாதிரி காட்டுவார். தட் இஸ் ஒன்லி பாசிபிள் வென் யூ ஹேவ் த விஷன், தட் ஸ்டைல். certain things you need to work on your style. அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய ட்விட்டர் ஃபேஸ்புக் இல்லாமல் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு அண்ட் ஹீல் அனலைஸ் தட். சும்மா பார்த்துட்டு ஓகே இதே மாதிரி எடுத்துகிட்டு இப்படி இல்லாமல் ஹீல் ட்ரை டு அனலைஸ் இட் அண்ட் ஹீல் ட்ரை டு மேக் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஹீல் ட்ரை ஓகே இதில் வந்து நான் புதுசாக பண்ணால் வேறு எதாவது பண்ண முடியும். இல்லைன்னா இந்த கலர் அவர் பேசும்போதே வந்து இந்த கலர் டோன் இந்த கலர் ஸ்கீம் இதுக்கு வந்து அப்படி போடணும், இதுக்கு வந்து இந்த கிரேடிங் பண்ணணும். அவர் பார்த்தீங்கன்னா கிரேடிங்லாம் உள்ள உட்காந்துருவார். போய் இந்த மச்சான் கேமராமேன் தானே உட்காரணும், உனக்கு என்ன மச்சான் நான் சொல்கிற கலர் தானே மச்சான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் காட் நாலேஜ் இன் தட். ஸோ as a technician is a wonderful technician and he's got that energy and you can I mean if you get to work with him it will be great. As a assistant superb.